அனைவருக்கும் வணக்கம். தலையில் சூடிய மல்லிகை பூக்கள் காலை முதல் மாலை வரை ஃப்ரெஷ்ஷாகவும் வாடாமலும் இருக்க ஃப்ரிட்ஜில் எப்படி பூக்களை ஸ்டோர் பண்ணுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். மல்லிகை பூக்களை நார்மல் முடிச்சு போட்டு நெருக்கமாக கட்டி கொள்ள வேண்டும். ஃப்ரிட்ஜில் பூக்களை ஸ்டோர் பண்ணதுக்கு முன்னால் சில டிப்ஸுகளை ஃபாலோ பண்ணணும். வீட்டு தோட்டத்து மல்லிகை மொட்டுக்களை காலையில் 11 மணிக்கு முன்னதாக பறிச்சிடணும். கடையில் வாங்குகிற மொட்டுக்களாக இருந்தால் தண்ணீர் தெளிக்காத மொட்டுகளாக பார்த்து காலையில் 11 மணிக்கு முன்னதாக வாங்கிக்கணும். பறித்த மல்லிகை மொட்டுக்களை காலையில் 12 மணிக்கு முன்னதாக கட்டி முடிச்சிடணும். இந்த மல்லிகை மொட்டுக்களை வெடிக்கிறதுக்கு முன்னதாக கட்டி முடிச்சிடணும். வெடிச்சிச்சுன்னா சீக்கிரம் மலர்ந்துடும். அதனால டைமிங் வெரி இம்பார்ட்டன்ட். 10லேருந்து 12 துளி தண்ணீர் தெளித்து விடணும். தண்ணீர் தெளிக்காமல் ஃப்ரிட்ஜில் வச்சா சில நாட்கள் கழித்து வெளியே எடுக்கும்போது மொட்டுக்கள் ட்ரை ஆகி நிறம் மாறி காணப்படும். அதனால சில துளிகள் ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இந்த முறையில் மொட்டுக்களை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி விட்டு வெளியே எடுக்கும்போது மொட்டுக்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும். 10லேருந்து 12 துளிகள் தெளித்த மல்லிகை மொட்டுக்களை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு மிதமாக சுற்றிக்கலாம். தண்ணீர் அதிகம் தெளித்து வச்சோம்னா மொட்டுக்கள் அழுக வாய்ப்பு உள்ளது. அதனால தண்ணீர் 10லேருந்து 12 துளி தான் தெளிக்கணும். இந்த முறையை ட்ரை பண்ணி ஒரு வாரம் கூட ஃப்ரிட்ஜில் மொட்டுக்களை ஸ்டோர் பண்ணலாம். இதுபோல் வீட்டு தோட்டத்தில் உள்ள மல்லிகை மொட்டுக்களை பறித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர் டைட்டான பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு நல்ல டைட்டாக மூடி வச்சுக்கணும். இந்த பாக்ஸை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஆனால் ஃப்ரீசரில் மொட்டுக்களை வைக்கக்கூடாது. ஃப்ரிட்ஜில் வச்ச பாக்ஸை திறந்து பார்க்கக்கூடாது. எடுக்கும்போது தான் திறக்கணும். சாயங்காலம் மலரக்கூடியது தான் மல்லிகை பூக்கள். இந்த பூக்களை காலையிலே பறித்தாலும் செடியில் அப்படியே விட்டாலும் சாயங்காலம் ஆன உடனே தானே மலர்ந்துடும். மல்லிகை பூக்களை பொறுத்தவரையில் இது ஒரு சீசனல் சம்மர் பிளான்ட். வெயில் காலங்களில் தான் அதிக பூக்கள் பூக்கும். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 5 நாட்கள் ஆகி வெளியே எடுத்த மல்லிகை மொட்டுக்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வீட்டு தோட்டத்தில் உள்ள மல்லிகை பூவை 11 மணிக்கு முன்னதாக பறித்து 12 மணிக்கு முன்னதாக கட்டி ஃப்ரிட்ஜில் வச்ச மொட்டுக்கள் எப்படி அப்படியே இன்னும் மொட்டுகளாக இருக்கிறது பாருங்கள். 5 நாட்கள் கழித்த பிறகும் மொட்டுக்கள் வெடித்து விரிவதற்கு சில மணி நேரங்கள் ஆகும். பலவிதமான பூக்களை வைத்து பலவிதமாக கட்டிய வீடியோக்கள் ஜெய்கா தமிழ் சேனலில் உள்ளது, பாருங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்த எல்லா மொட்டுக்களும் நன்றாக நனைவது மாதிரி தண்ணீர் தெளித்து காற்றோட்டமான இடத்தில் விரித்து வைக்க வேண்டும். இப்போ நல்ல தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து காற்றோட்டமான இடத்துல நல்லா விரித்து வைக்கணும். அப்பதான் பூக்கள் நல்லா மலரும். இந்த ஸ்டேஜில் தண்ணீர் தெளிக்காம விடக்கூடாது. காற்றும் தண்ணீரும் பட்டவுடன் மொட்டுக்கள் மெதுவாக விரிய ஆரம்பிக்கும். ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து தண்ணீர் தெளித்து காற்றோட்டமான இடத்தில் வைத்த பாதி மலர்ந்துள்ள 5 மணி நேரங்கள் ஆன பூக்கள். இந்த பூக்கள் காலையிலிருந்து மாலை வரை ஃப்ரெஷ்ஷாகவும் ஸ்டிஃபாகவும் இருக்கும். இந்த முறையில் பூக்களை தலையில் வைக்கவோ பூஜைக்கோ பயன்படுத்தும் போது அதிக நேரம் வாடாமல் இருக்கும்.